உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் சிவனும் சிவனடியாரும் வேறல்ல, ஒன்றே. சோழ நாட்டின் புனித மண்ணில் திங்களூர் என்ற அழகிய ஊரில் சிவபக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வாழ்ந்தார் அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசரை நேரில் பார்க்காத போதும் அவர் மீது பேரன்பு வைத்திருந்தார். அவர் பார்ப்பதெல்லாம் கேட்பதெல்லாம் அவரது பெயராகவே இருக்க வேண்டும் என்று எண்ணினார். தான் அமைத்த தண்ணீர் பந்தல், அறச்சாலை அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் என்றே பெயர் வைத்தார். ஏன், தன் பசுக்களுக்கும் தன் மகன்களுக்கும் கூட அவரது பெயரையே சூட்டினார். அத்தகைய அன்பு திருநாவுக்கரசரே திங்களூர் நோக்கி ஈர்த்தது. ஊர் முழுவதும் தன் பேரில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தல்களும் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தார். அப்பூதி அடிகள் பற்றி கேட்டறிந்து அவரை காண ஆவலுடன் வீட்டிற்கு சென்றார். திருநாவுக்கரசர் என்று அறியாமலேயே அப்பூதி அடிகள் அவரை அன்போடு வரவேற்றார். அப்போது, உங்கள் உழைப்பில் உருவானவற்றுக்கு ஏன் உங்கள் பெயரை வைக்காமல் திருநாவுக்கரசர் பெயரை வைத்தீர்கள் என்று கேட்டார். அந்த கேள்வி அப்பூதி அடிகளின் மனதை வருத்தியது. சமணத்திலிருந்து சைவத்தை காத்தவர், கல்லை கட்டி கடலில் போட்டும் கரை சேர்ந்த தெய்வம், என் வாழும் கடவுள் அவர். அவர் பெயரை விட பொருத்தமான பெயர் வேறு என்ன என்று கண்ணீர் மல்க கூறினார். அதை கேட்ட திருநாவுக்கரசர் மனமகிழ்ந்து, சூளை நோயால் வாடி சிவபெருமானின் அருளால் மீண்ட அந்த அடியேன் நானே என்று தன்னை வெளிப்படுத்தினார். அதை அறிந்த அப்பூதி அடிகள் மகிழ்ச்சியில் கண்கலங்கி அவரது காலில் விழுந்து வணங்கினார். வீடு முழுவதும் ஆனந்தம் நிரம்பியது. அமுது படைக்க ஏற்பாடுகள் தொடங்கின. புதிய வாழை இலையை எடுத்து வர தன் மகனை அனுப்பினார். ஆனால் இறைச்சோதனையாக ஒரு விஷப்பாம்பு அந்த சிறுவனை கடித்தது. வலியால் துடித்தாலும் வாழை இலையை பொறுப்பாக தன் தாயிடம் கொடுத்துவிட்டு கீழே விழுந்தான். மகனை இழந்த துயரத்திலும் அப்பூதி அடிகளும் அவரது மனைவியும் தங்கள் வேதனையை மறைத்து திருநாவுக்கரசருக்கு சேவை செய்தனர். ஆனால் அவர்களின் மனவேதனையை உணர்ந்த திருநாவுக்கரசர் உண்மையை அறிந்தார். உடனே சிவபெருமானை வேண்டி கண்ணீருடன் தேவாரப் பதிகம் பாடினார். சிவபெருமானின் அருளால் உயிரிழந்த அந்த சிறுவன் மீண்டும் உயிர் பெற்றான். திங்களூர் முழுவதும் ஆனந்தம் பொங்கியது. அன்று உலகம் அப்பூதி அடிகளின் உண்மையான பக்தியையும் அன்பின் மகத்துவத்தையும் உணர்ந்தது. அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மகிழ்ச்சியுடன் அமுது உண்டனர். உண்மையான அன்பும் பக்தியும் என்றும் தோற்பதில்லை. நன்றி. உங்கள் இல்லத்தில் நலமும் வளமும் பெருகட்டும். ஓம் நமசிவாய.